ரஷ்யா உக்ரைன் போர்ல பல முக்கியமான திருப்பங்களானது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி சில விஷயங்களானது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல ரெண்டு மேஜரான திருப்பங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, சமீபத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உக்ரைன் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட போறாங்க. கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துரும்னு அது சம்பந்தப்பட்ட சில பேச்சுகள்ன்றது நம்மளோட காதுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஜெர்மனியில் ஆட்சி மாற்றமானது ஏற்படலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் முன்கூட்டியே தேர்தலானது அங்கே நடத்தப்பட போகுது. இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை என்னால் நிறுத்த முடியும். எப்படி? உக்ரைனுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை நான் கொடுக்க போகிறேன். அப்படி நான் கொடுக்குற இந்த ஏவுகணையால் ரஷ்யாவை உக்ரைன் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வேற வழியே இல்லாமல் வெறும் 24 மணி நேரத்தில் புதின் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திடுவார்னு ஒரு புது பேச்சு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சம்பவங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே உக்ரைனால் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்க முடியுமா, இல்லை ஜெர்மனி சொல்கிற மாதிரி 24 மணி நேரத்தில் இந்த ஒரு யுத்தத்தை அவங்களால நிறுத்த முடியுமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் எல்லாருக்கே தாம்புக்ஷவனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி தயாரிக்கிறாங்க, இல்லை இதில் இந்த என்ரிச்டு யுரேனியம் பற்றி நேற்று ஈரானோட வீடியோலேயே நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் யாருக்காச்சும் அது திரும்ப பார்க்கணும், இல்லை இதை பற்றி தெளிவு வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ இந்த மேலே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் அதை பற்றி இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம அந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் கான்செப்ட்ன்றதை நம்ம கொடுத்தா தான் நிறைய பேருக்கு அது புரியும். ஸோ இப்போ அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் யுரேனியம், புளுட்டோனியம், இது ரெண்டு தான் மேஜரான விஷயம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு. யுரேனியம் பேஸ்டு அணு ஆயுதங்களாக இருந்தாலும், இல்லை புளுட்டோனியத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதங்களாக இருந்தாலும், இது ரெண்டுமே ரொம்ப மோசமான அழிவை கொடுக்கக்கூடியது நம்மளோட மனித குலத்துக்கு. இப்போது ஒரு அணு ஆயுதத்தை ஒரு நாடு தயாரிக்கணும்னா அவங்க கிட்ட அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா உலகத்திலேயே 3வது பெரிய அணு ஆயுத நாடாக அவங்க இருந்தாங்க. ஏன்னா அப்போதைக்கு சோவியத்தோட ஒரு அங்கமாக தான் உக்ரைன் இருந்துச்சு. பல அணு ஆயுத ஏவுகணைகள்ன்றது உக்ரைனோட கைகளுக்கு வந்துச்சு. அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவக்கூடிய விமானங்களும் பாம்பர் விமானங்களும் இதே மாதிரி உக்ரைனுக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட தலையீட்டாலையும் அணு ஆயுதங்கள் மற்ற நாடுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடிவாலையும் சோவியத் யூனியன் கிட்டே திரும்ப இந்த அணு ஆயுதங்களானது ஒப்படைக்கப்படுது. ஸோ இப்போதைக்கு உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லைனாலும் வரலாறுகளில் அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் வரலாறுல நடந்த விஷயம். இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வருவோம். பொதுவாக அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று, அதுக்கு புளுட்டோனியம்னு சொல்லக்கூடியது அது சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லையா இந்த யுரேனியம்ன்றது சுத்திகரிக்கப்பட்டு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தரத்தில் இருக்கணும். இது ரெண்டு தான் மெயினான விஷயம் ஒரு அணு ஆயுதன்றதை உற்பத்தி பண்ணணும்னா. ஆனால் பேசிக்காக ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாம் உங்களுக்கு தேவை. ஆனால் இது எல்லாத்தையும் அவங்க தயார் பண்ணணும்னா முதல்ல அதுக்கான ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்ன்றதும் அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் ஃபியூவல்ன்றதும் தேவை. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது அதை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ரியாக்டர்ஸ்ன்றது தேவை. இப்போ உக்ரைன் கிட்ட அணு சக்தி ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே அவங்க கிட்ட கெர்னோபில்லாக இருக்கட்டும், இல்லை ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அணு தொழில்நுட்பன்றது அவங்களுக்கு புதுசு கிடையாது. இதை வச்சு அவங்களால தயாரிக்க முடியுமான்னு பார்த்தோன்னா 7 டன் புளுட்டோனியம் ராட்ஸ் இல்லை புளுட்டோனியம் ஃபியூவல் ஏற்கனவே இவங்களோட அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஃபியூவல்ன்றது இப்போ உக்ரைன் கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. இதை வச்சு தான் உக்ரைன் இப்போ அடுத்ததாக அணு ஆயுதங்களை தயாரிக்க போறதா இப்போ அந்த செய்திகள் எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உக்ரைன் கிட்ட புளுட்டோனியம் ஆனது இருக்கு. இந்த புளுட்டோனியத்தை வச்சு ஒரு வெப்பனை அவங்களால தயாரிக்க முடியுமா? முழுசா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அணு ஆயுதத்தை இவங்களால தயாரிக்க முடியுமான்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. கேள்விக்குறின்னு சொல்றதை விட அது முடியாதுன்னே சொல்லிடலாம். அதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியுமா? ஒவ்வொன்றா நான் லிஸ்ட் பண்ணுறேன். இப்போது பேசிக்காக யுரேனியமாக இருக்கட்டும், புளுட்டோனியமாக இருக்கட்டும், அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே மோசமான அழிவுகளை கொடுக்கக்கூடியது. அதுலேயும் யுரேனியத்தை கம்பேர் பண்ணுறப்போ புளுட்டோனியமை வச்சு தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய அழிவுன்றது ரொம்ப கொடூரமானது. ஹை ரேடியோ ஆக்டிவ். யுரேனியத்தை கம்பேர் பண்ணுறப்போ இது சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா ரொம்பவும் அதிக எமிஷன், ரேடியோ ஆக்டிவ் எமிஷனை வெளியிடக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இப்போ இந்த அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த அமைப்புன்றது ஒட்டுமொத்தமாக உக்ரைன் கிட்ட இருக்கணும். இது அந்த அமைப்பு இல்லைன்றதையும் தாண்டி மெயினாக அதுக்கான காஸ்ட். ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டோட எஸ்டிமேஷன்ன்றது மேக்ஸிமம், அதாவது மினிமம் 90 மில்லியன்லேருந்து மேக்ஸிமம் கூட குறைய ஒரு 30லேருந்து 40 மில்லியன் வரைக்கும் ரஷ்யாவோட அந்த கணக்கின்படி 2022 கணக்கின்படி அதிகபட்சமாக 130 மில்லியன் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட், தெர்மோபேரிக் வார்ஹெட்டை பொறுத்த வரைக்கும்.
இந்த காஸ்ட்ன்றது கம்மியாக இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், அதை உருவாக்குறதுக்கு தேவையான தொழில்நுட்பம் உக்ரைன் கிட்ட கிடையாது. இப்போ 2024 கணக்கின்படி பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 பில்லியனாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு. அந்த 40 பில்லியன்ன்றது உக்ரைனுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண்டிப்பாக ஒரு முடியாத விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் 40 பில்லியன் அவங்க கிட்ட இருந்தாலும் யாரோட கண்கள்லையும் படாமல் இன்னைக்கு இருக்க நிலைமையில் உக்ரைனால் அதை தயாரிக்க முடியாது. ஆல்ரெடி 24/7 ரஷ்யா அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உக்ரைனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாடுகளே என்னைக்கு அவங்க அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்க போகிறோம், எங்களோட சேஃப்டிக்கு அணு ஆயுதம்ன்றது முக்கியம்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இன்க்ளூடிங் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க நாடுகளே. ஏன்னா அணுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அழிக்கணும்னா அணுவால் அழிக்கிற மாதிரி யாராலையுமே அழிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை உக்ரைன் உருவாக்குறாங்கன்னா அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே ஒரு பிரச்சனை தான். இது எல்லாத்த விட ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? காஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இது எடுக்கக்கூடிய டைம் தான். ஒரு பேசிக் நியூக்ளியர் பாம்பு கிரியேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 5-10 வருஷங்களாவது ஆகும் உக்ரைனுக்கு. அதுக்குள்ளே இந்த ரஷ்யா உக்ரைன் போரே முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் விட்டு அவங்க ஒரு நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணாலும் அதனால அந்த இடத்துல எந்த ஒரு பயனும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு கம்ப்ளீட் ஃபிஷன் இல்லை ஃபியூஷன் பாம்பை அவங்களால ரெடி பண்ண முடியலனாலும் இந்த இடத்துல அவங்களால உருவாக்க முடியும். அதனோட கேட்குறீங்களா? இன்னொரு கேட்டகரி இல்லை, இது ரெண்டும் ஒன்று தான் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிவைசஸை இப்போ இருக்கக்கூடிய அந்த 7 டன் ஃபியூவலை வச்சு உக்ரைனால் உருவாக்க முடியும். ஒரு முழுமையான அணு ஆயுதம் செய்யறதுக்கு குறைஞ்சது 2-3 டன்னாவது என்ரிச்டு யுரேனியம்ன்றது தேவை. அதே அளவுக்கு புளூட்டோனியம் பேஸ்டு பாம்புக்கும் தேவை. ஆனால் இந்த செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 டர்ட்டி பாம்பையாவது உக்ரைன் கிட்ட இப்போ இருக்க ஸ்டாக், இப்போ இருக்கக்கூடிய அந்த புளூட்டோனியமை வச்சு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுனாலும் கணிசமான அளவு ரேடியோ ஆக்டிவ் பாதிப்பு, கதிர்வீச்சு அபாயத்தை இதனால ரஷ்ய வீரர்களுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்குமே ஏற்படுத்த முடியும். எனக்கு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் புரியாத ஒரு கான்செப்டாகவே இருந்துச்சு. எதுக்குடா இந்த கெர்னோபில் பவர் பிளான்ட்டை இவங்க அவங்களோட கண்ட்ரோலில் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா 2022 கொஞ்ச நாள் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்டை இவங்க பிடிச்சதுக்கு பின்னாடி இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி சப்ளை தான் பெரிய பிரச்சனையாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் போக போக தான் தெரியுது, ஒரு நியூக்ளியர் ஃபியூலை வச்சு நார்மலாக நம்ம ரியாக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலை வச்சு இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணலான்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கிறதுலே பெருசு இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். அது மட்டும் இல்லாமல் பல டன் கணக்கிலான யுரேனியமும் புளூட்டோனியமும் அந்த இடத்துல ஃபியூலாக இன்னும் ரிசர்வில் வைக்கப்பட்டிருக்கு. அது உக்ரைனோட கைக்கு போகக்கூடாதுன்றதுல ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதனால தான் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை டூவல் பர்பஸ்க்காக இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு உக்ரைனால் ஒரு கம்ப்ளீட் நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ண முடியாது. அவங்க ரெடி பண்ணவும் அமெரிக்கா விட மாட்டாங்க. அது அடுத்த ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட்டாக நம்ம செகண்ட் சொன்னல ஜெர்மனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியோட அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அடுத்ததா சான்சலர் பதவிக்கு வரக்கூடிய ஒரு கேண்டிடேட்னு சொல்லலாம். ஜெர்மனியோட கவர்மெண்ட் ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகிருச்சு. ஏற்கனவே அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தூக்குனதுக்கு அப்புறமா பல சிக்கல்கள் அவங்களோட கவர்மெண்ட்குள்ள ஒவ்வொரு மினிஸ்டராக ரிசைன் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் இப்படி ஒரு நிலைமையானது வந்துருச்சு. இதனால என்னன்னா மார்ச்லேயே முன்கூட்டியே அங்கே தேர்தலானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பெரிய விஷயமே இப்போ அதுதான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடக்கிற அரசியலே மோஸ்ட்டாக ரஷ்யா உக்ரைன் போரை வச்சு தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரை என்னால் நிறுத்த முடியும். எப்படி நிறுத்துவீங்க? ஒரு 24 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க. நான் ஜெர்மனியில் திரும்ப என்னோட பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு, ஜெர்மனியோட சான்சலராக நான் பதவிக்கு வந்துட்டேன்னா முதல் ஃபோன் கால் புதினுக்கு பண்ணுவேன். சரி, புதினுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கலனா, நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? ரஷ்யா உக்ரைன் போரில் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத கேட்காம விட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் என்னோட ஒரு க்ரூஷியல் பிளானை நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். டாரஸ் மிசைலை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். பிரிட்டிஷோட ஸ்டார்ம் ஷேடோ மாதிரி எக்ஸாக்டாக அந்த மிசைல் கிடையாது, அதே மாதிரி ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிளான ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம். அதை உக்ரைன் கிட்ட கொடுப்பேன். இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 500 கிலோமீட்டருக்கு அதிகம். இதை நான் உக்ரைன் கிட்ட கொடுத்து ரஷ்யாவோட ஏர்பேஸஸை நீ டார்கெட் பண்ணுன்னு சொல்லுவேன். ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே நீ அட்டாக் பண்ணுன்னு பர்மிஷனை கொடுப்பேன். ரஷ்யாவோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை நீ அடிக்கலான்ற பர்மிஷனை கொடுப்பேன். எப்படி? இதையெல்லாம் பண்ணால் 24 மணி நேரத்தில் புத்தினை இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வைக்க முடியும். இவங்க எத்தனை மிசைலில் மிஞ்சு போனால் கொடுப்பாங்க? இவங்க சொல்கிற கணக்குக்கே வருவோம். ஜெர்மனியோட இன்வென்ட்ரியில் மேக்ஸிமம் 380 ஏவுகணைகள் வரைக்கும் இருக்கலான்னு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஒரு டேட்டாவானது இருக்குது. 380 மிசைல்ஸில் ஒரு ஷிப்மெண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ மிசைல்ஸை இவங்களால் கொடுக்க முடியும்? ஒரு 10, 20, 50, சரி 3 டிஜிட்டில் 100 மிசைல்ஸை கொடுக்குறாங்கன்னே வைப்போம். அப்படி பார்த்தா கூட ஜெர்மனியோட
ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த மிசைல் ஸ்டாக்ன்றது டெப்ளீட் ஆகிடும். இந்த 100 மிசைல்ஸை கொடுத்தா அந்த 100 மிசைல்ஸ் ஏவறதுக்கான ஃபைட்டர் ஜெட்ஸ் இல்லை அதுக்கான மாடிஃபிகேஷன்றது ஏற்கனவே ஸ்டார்ம் ஷேடோவே இவங்க ஃபயர் பண்ணுறதுனால இதை ஃபயர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கேட்டகரி, ஒரே மிசைல் தான், பேர் மட்டும்தான் வேறு வேறு. அதை எடுத்துகிட்டு போய் உக்ரைன் ஃபயர் பண்ணுறாங்கன்னா ஒரு லான்ச்சில் ஒரு 10லேருந்து 15 மிசைல்ஸை லான்ச் பண்ணுவாங்களா? ஒரு லான்ச்சை பண்ணி ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதாவது ரஷ்யாவோட ஏர்பேஸ் ஏதாச்சும் ஒரிஜினல் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே அடிச்சிட்டாங்க, இல்லை கிரெம்லின் மேலே ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தடவை அந்த விமானம் உக்ரைனோட ஏர்பேஸ்லேருந்து டேக் ஆஃப் ஆகி மாஸ்கோவை போயிட்டு திரும்ப டார்கெட் பண்ணுற வரைக்கும் அந்த பேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த சம்பவத்தை பண்ண அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் திரும்ப அந்த பேஸில் லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு இப்போ நிறைய பேர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி இது வந்து ரியாலிட்டிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமாக தான் மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது உண்மை தான். அவங்களோட எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியில் விடுவாங்க. அதில் 10ஓட 11வது ஸ்டேட்மெண்ட் தான் இது. மற்றபடி 24 மணி நேரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுன்றது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளான ஒரு விஷயம். சீஸ்ஃபயரை கொண்டு வரதுக்கு அவ்வளோ பெரிய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. முதல்ல அந்த மீட்டிங் நடக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பில் நடக்கக்கூடிய அந்த நெகோசியேஷன்றது பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஆனால் சரி இவங்க ஏதோ சொல்கிறாங்க 24 மணி நேரத்தில் நிறுத்தோம்னா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. பார்த்தா மிசைலை கொடுத்து ரஷ்யாவை அடித்து இந்த இடத்துல போரை நான் நிறுத்துவேன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், மிசைலை கொடுத்து ரஷ்யாவை டைரெக்டாக அட்டாக் பண்ணால் என்ன நடக்குன்றது. அதனால தான் இந்த அளவுக்கு மிசைல்ஸை கொடுத்தவங்க அந்த ரேஞ்ச் இருந்துமே ரஷ்யாவை டார்கெட் பண்ண வேணான்னு ஒரு பெரிய ரெட் லைனை உக்ரைனுக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க டாரஸ் மிசைலை நான் கொடுப்பேன் ரஷ்யா அவங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் அவங்க சொன்னதுக்கான பதில் 24 மணி நேரத்துக்குள்ளே உக்ரைன் போகிற ரஷ்யாவை அடித்து என்னால் நிறுத்த முடியும்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக உக்ரைனோட அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுறது உங்கள் ஆக்கே.